அப்ப தான் போய் பார்த்துட்டு தான் கால் பண்ணி தான் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்த தனது மகனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினது. அப்ப இதெல்லாம் மிக தவறான. இப்ப நீங்க அதிகாரம், பணபலம், அரசியல் பலம் இருக்கிற ஒரு ஆளுண்டா இப்படி செஞ்சிருப்பீங்களா? அவரை இப்படி தூக்கி போட்டு நீங்க வாழை பாத்திகளை போட்டுட்டு உங்களை வெளியே பார்த்து கொண்டு இருப்பீங்களா? அப்ப போலீசார் நடந்து கொண்ட முறை மக்களுக்கு திருப்தியாக இல்லை. அது பார்க்க தெரியுது, அந்த சரண் சொல்ற கதையை கேட்க தெரியுது. இது ஒரு பக்க சார்பாக இவர்கள் நடந்து கொண்ட மாதிரி தான் தோணுது எங்களுக்கு. இப்ப கலவரம் ஒன்றா ரெண்டு பகுதியையும் தானே கைது செய்திருக்க வேணும். ஏன்னா அங்க இருந்து அடிக்க வந்த ஆக்கள் இவரையும் கைது செய்யல. அவர்கள் பட்டப்பகல்ல எல்லாருக்கும் தெரியத்தக்கனையா மோட்டார் சைக்கிள்கள்ல வாளுகள் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அது வேற வாக்குமூலங்கள், வேற கண்கண்ட சாட்சியல். அது ஒரு கலவரம். ஆக்கள் ஊர் ராவுல நடக்க இல்லையா, ஒரு பகல் நேரம் நடந்திருக்கு. அப்ப ஏன் அவர்களை விசாரிச்சு அவர்களை கைது செய்யல? என்ன ரெண்டு பகுதியும் கைது செய்து இந்த சம்பவம் பற்றி எப்படி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கின்றன? யாழ் ஊடகங்களும் இந்த யாழ் மையவாத அதே நாங்க சொல்ற சாதிமான்களால நடத்தப்படுற ஊடகங்கள் தானே பெரும்பாலானவை. நடுந்து இங்க யாழ் ஊடகங்களோட நிலைய சொல்றேன்னா அது இன்னும் மிக கேவலமான ஒரு இடத்துலதான் இருக்குது. அது எதையுமே அறிக்கிறது தங்களுக்கு சார்பாக தாங்கள் என்ன கொள்கையை வச்சிருக்கிறோமோ, தாங்கள் என்ன அரசியல் இதை செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவையில் அந்த காலத்துல இருந்து யாழ் ஊடகங்கள் பெரும்பாலும் நடந்து கொள்ற. இதுலயும் அப்படித்தான் என்ன ரெண்டு குழுக்கள் இடையில சண்டை அப்படி இப்படிதான் போட்டிருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்குள்ள இருந்து வந்த வீடியோக்கள், அவியல் கதை செய்திகள், போலீஸ் நிலையத்தில் அவியல் அதுகள் எல்லாம் அவியல் தெளிவா இதை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த சாதிய பிரச்சனையத்தான் அவியல் குறிப்பிட்டிருக்கிறோம். பட் இது மிக வட்டுக்கோட்டையில இந்த சாதிய இன்றைக்கு இது தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப என்னட்ட இதுல இருக்குது நீதிமன்ற அறிக்கை 2021 இதே மாதிரி ஒரு கலவரம் நிகழ்ந்து B1198 வழக்கு மல்லாகத்துல, அந்த வழக்குல இது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வழக்கு பிரதி. இதுல தெளிவா போலீசார் அறிக்கையிட்டு இருக்கணும். இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்தும் கலவரத்தினை அந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தி பொதுமக்களின் சமாதானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துவதாலும், இந்த சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனையின் தொடர்பாக சண்டை பிடித்து வருவதாலும் இது சாதிய கலவரம் என்று போலீசார்ட்ட அறிக்கை இருக்கு. இது ஐக்கிய நாடுகள் சபையோட 2021 அறிக்கை இருக்கு. இந்த வடக்குல இருக்கிற சாதி நிலவரம் தொடர்பாக இதெல்லாம் 1950கள் 60களில் வந்த பேப்பர் கட்டிங்குகள். இந்த இதுல மிக தெளிவா தாழ்த்தப்பட்ட ஒரு இன்னல்களை விசாரிக்க நிரந்தரமா ஒரு இலாகா வேணுமென்று ஜேக்கப் காந்தி ஆக்களோட கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இதுல கிடக்குது. தொடர்ச்சியா பாடசாலைகள்ல தீண்டாம இந்த சீவல் தொழிலாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதுல ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இது நீங்க எங்களுக்கு 1700களில் போட்ட தேச வளமை சட்டத்தின் கோப்பி 137 வருஷம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்த சமூகம் தான் இந்த சமூகம். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து காணியில என்ன சாதிக்காரன் வேண்டான்றதை பொறுத்து தான் யாழ்ப்பாணத்துல காணி விற்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட இப்ப ஒரு சக தமிழனுக்கு பக்கத்து காணியில இடம் கொடுக்காதவன் தான் சிங்களவன் எங்களை சமனா நடத்தையிலேன்னு சம உரிமை கேட்கிறான். நீ முதல் என்னைய சமனா நடத்து, அவனை சொல்ல முதல் என்னைய நடத்து பாப்ப நீ சமன. அப்ப உனக்கு என்ன அருகதை இருக்கு அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு? அவனங்களை சமனா நடத்த நீ என்னைய சமனா நடத்து முதல். நாங்க 2 பேரும் நாங்க போய் கேட்போம் அவன்கிட்ட. இல்ல இது பிறகு பார்ப்போம், அதை முதல் பார்ப்போம்னா என்ன அந்த காலத்துல இருந்து தானே சொல்லி கொண்டிருக்கீங்க. அருண் சித்தா தான் இவ்வாறான விஷயங்களை தூண்டுகிறார் என்ற அடிப்படையில தாங்கள் தப்பிக்கொள்ள பாக்குறாங்க. சம்பவம் நடந்த அந்த இப்ப 4 நாளைக்கு முதலே எனக்கு அந்த பகுதி மக்கள் அடிச்சு சொல்லிட்டாங்க. இல்ல வர சொல்லியே கூப்பிட்டவங்க. நான் அந்த இரவு கொழும்பு கொழும்பு வலிக்கிறேன். எனக்கு இந்த பிளவுகளை பெரிசாக்குறதுல நான் உடன்பாடு இல்லை. சாதிய சமாதானமாக பேசி தீக்கிறதுக்கான இதுதான் என்னுடைய நிலப்பாடு. 2 தரப்பை இங்க முடிஞ்சவாங்க சரி அப்படி பேசத்தான் நான் விரும்புறேன். நான் இதை புலவாக்கணும்னா நான் போய் இறங்கி நானும் ரைட் அடிச்சா அடிபட்டு நான் பார்த்து கொள்ளணும் எல்லாம் நானும் சொல்லி இருக்கலாம். அந்த பகுதி இளைஞர்களையோ இல்லாட்டி மக்களையோ கேட்டு பாருங்க, அப்படி ஏதாவது நான் தூண்டி விட்டதா இருக்காண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்க்கிறேன். சமாதானமாக்கி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கத்தான். ஆனா என்னுடைய இனம் என்று நான் நினைக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சரியா, அந்த 500 வருஷமாக அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்படல அந்த மக்கள்கிட்ட தரப்பா தான் நான் இருப்பேன். நான் அவர்களுக்காகத்தான் என்னுடைய குரல் இருக்குமே தவிர ஆதிக்க சாதியிட தரப்பாக நான் இருக்க மாட்டேன். அதையும் நான் சொல்லிக் கொள்வேன். ஏன்னா நீங்கள் நடுகளுமே இந்த சட்டத்துக்கு இப்படித்தானே செய்றீங்க. அவன் தான் கூலி தொழிலாளி, அவன் தான் சீவல் தொழிலாளி, அவன் தான் ஒவ்வொரு நாளும் நாள் கூலிக்கு வேலை செய்கிறான். அவனை தூக்கி நீ ஜெயில போட்டா இன்னைக்கு பாதிக்கப்பட போறது அவன் தான், அவனுடைய குடும்பம் தான். அவனுக்கு ஏற்கனவே அடியும் விழுந்திருக்குது. அப்புறம் அவனுடைய பொருளாதாரத்தை நீ நசுக்குற.
ஆனா மற்றவன் அடிச்சவன நீ தூக்கி போடல உள்ளு என்ன. அப்ப நாங்கள் இங்க அநீதி இழைக்கப்பட்ட சமூகத்துக்காகத்தானே நாங்களும் குரல் கொடுக்கணும். என்னுடைய சமூகம் அது. இப்ப என்னன்னா அண்மையில தமிழ் ஜந்திரன் என்று சொல்லி ஒருவர் பதிவு போட்டுக்கொண்டு வர்றார், ஒரு PHAO என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார், தான் சாதி பார்க்கிறது இல்லை, ஆனால் திருமணம் என்று வருகின்ற பொழுது கட்டாயம் சாதி தான் பார்ப்பேன் என்று. இவ்வாறான ஒரு தரப்பினர் இருக்கின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு மாணவர் தான் அவரும். இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இருக்குது? அதாவது நாங்கள் சாதி பார்க்கறதுல நான் திருமணத்துல மட்டும்தான் நாங்கள் அதை சில பார்க்கிறோம் நாங்கள், அல்லது பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்றது எப்படி பார்க்கல? அது என்ன மாதிரியான கருத்து அது நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல அதுதான் அந்த சொல் தொடர்லேயே இருக்குதானே, அது ஒரு மிக முட்டாள்தனமான கருத்து. இப்ப உதாரணத்துக்கு நான் இனத்துவேசி இல்ல, ஆனா சிங்களால் வரக்குள்ள நான் கொஞ்சம் இந்த இனத்தை பற்றி யோசிப்பேன் என்ற மாதிரி. இல்ல நான் மதவாதி இல்ல, ஆனா எந்த கோயிலுக்குள்ள போய்க்குள்ள நான் எந்ததான் பெருசுன்னு சொல்லுவேன் என்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தானே இது. இப்ப எந்த தலையில எனக்கு மதம், இனம், மொழி, சாதி, ஆண்பால் எந்த இதுவுமே கிடையாது, எந்த பேரியஸும் எனக்கு கிடையாது. எனக்கு தோன்றதும் இல்லை. நான் தமிழன் என்று தோன்றதும் இல்லை, அவன் சிங்களவன் என்று தோன்றதும் இல்லை, நான் இந்து என்று தோன்றது, நான் மனுஷன் என்றுதான். இதுகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு தமிழனா உங்களை அடையாளம் காண விளைகிறீங்களா? நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்த விளைகிறீங்க? இல்ல இல்ல அதான் நான் முதலே சொல்லிட்டேன். உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் ஒரு தமிழனா? இல்ல நீங்க என்ன தமிழனான்னு கேட்கலையே, நான் எப்போ சொல்லிட்டேன். நீங்கள் என்ன, நீங்கள் சொல்கின்ற இந்த சாதி வரி பிடித்த ஈனத்தமிழனாக என்ன நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பல. எனக்கு நான் ஒரு சர்வதேச ரீதியாக யோசிக்கிறோரால் எனக்கு உங்களோட இந்த தமிழன் பட்டம் தேவையும் இல்லை. இப்படியான ஒரு ஊத்தவாளி தமிழனா இருக்க நான் விரும்பவும் இல்லை. இன்றைக்கு வெளிநாடுகள்ல போய் எத்தனை ஆயிரம் இன குழுமங்களோட சேர்ந்து வாழ்றீங்க. உங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு யாரை திருமணம் முடிக்கிறார்கள்? ஒரு ஆப்பிரிக்கனை திருமணம் முடிக்கணும், அரபிக்காரனை முடிக்கணும், வெள்ளக்காரனை முடிக்கணும், சகல இன குழுமங்களோட கலந்துதான் ஐரோப்பாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் என்ன இனமாக இருக்கும்? சுமந்திரன் பேரப்பிள்ளை என்ன இனமாக இருக்கும்? விக்னேஸ்வரன் பேரப்பிள்ளை என்ன இனமாக இருக்கும்? அப்ப இதெல்லாம் அந்த புவர் மேன்ஸ் ட்ரக் என்று சொல்றது. அதாவது ஏழைகளுக்கு தான் இந்த இனம், இனத்துவ அடையாளம், மொழி, மதம் இதெல்லாம் எங்கட தலைக்குள்ள போடுறது. சரியா போட்டோன்னா நாங்க இதை பிடிச்சி தொங்கி கொண்டிருப்போம். அந்த அதிகார பீடத்துக்கு இது ஒன்றும் இருக்காது. மஹிந்த ராஜபக்சோட தங்கச்சி நிருபமா ராஜபக்ச கல்யாணம் கட்டி இருக்கிறது திருக்குமார் நடேசன் ஒரு தமிழர். அவைக்கு உண்மையிலே இந்த இனவாதங்கள் கிடையாது. இவைக்குத்தான் இவியல் எங்களுக்கு தான் சொல்லிடணும். சரியா பொன்னம்பலம் இருக்கிறது, குமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லாம். குமார் பொன்னம்பலம் ஸ்ரீமாட கழுப்பு தாண்டு தான் சொல்றது. குமார் பொன்னம்பலத்தை ஸ்ரீமார் சந்திரிகாட அம்மையாருடைய கருப்பு மகன் என்று தான் இவரை சொல்றது. இவியல் எல்லாரும் மிக இணக்கமாக, இவைக்கெல்லாம் அந்த இதுகள் இல்லை. இந்த சாதாரண மக்களுக்கு தான் அதை சொல்றேன். இதெல்லாம் மாறக்கூடிய விஷயங்களும் தானே. இது எல்லாம் இப்ப இந்த 2025 யாரும் இந்த இனம், மதம், மொழிய முன்னோரின சமூகம் இதுகளை பற்றி கணக்கே எடுக்கிறேன். ஏன்னா தெரியும் இது மாறிடும். இப்ப எந்த பிள்ளை வேற ஒரு வெள்ளக்காரனையோ, ஒரு அரபிக்காரனையோ, ஒரு ஆப்பிரிக்காரனையோ கல்யாணம் கட்டினா அப்புறம் எங்க இனம்? இவிய தமிழ் வெளிநாட்டுல இருந்து கூறாக்கள் இருக்கணும் தானே. இவியல் தமிழே இல்லை, இவைக்கு தமிழ் மொழியே கிடையாது இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில். இவியல் என்னன்னா அதை ஒரு வியாபார பண்டமா வச்சிருக்கணும். இப்ப தமிழ் என்று கத்தி அதனூடாக இவங்க பெரிய ஒரு உழைப்பொண்டி வைக்கிருக்கு. சரி, அதை உசுப்பேத்து தான் இவங்க கொஞ்சம் பேர் சொகுசா வாழ்றது. அவைக்கே தெளிவா தெரியும் இது தங்கட புள்ளியல் இனி அடுத்த சந்ததிக்கு இதெல்லாம் அக்கறையே இல்லையா. ஆனா அந்த மெட்டாக்களை ஏமாத்துறதுக்காக இப்ப இந்துத்துவா மாதிரி இது ஒரு அரசியல் மாஃபியா உண்டு. இது ஒரு பணம் சார்ந்த ஒரு மாஃபியா உண்டு. ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் கூட கடைசியில வாக்களிப்பு வருகின்ற பொழுது தங்களை யார் ஒடுக்குகின்றார்களோ, தமிழரசு கட்சிக்கோ தமிழ் தேசிய விடுதலை முன்னணிக்கோ தானே வாக்களிக்கின்றார்கள். அவர்கள் யாரும் அருண்ஜித்தாத்தினுடைய கருத்தின் வழி வரையில்லையே. உண்மைதான். அதுக்கு பிரதான காரணம் அதான் நான் சொல்றேன். இந்த மக்களுக்கு சரியான நாங்கள் எங்கட சைட்லயும் ஒரு பிழை இருக்குது. இப்ப நாங்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த மக்களுக்கு கற்பிக்கல, தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்யல. அப்ப அந்த மக்களுக்கு எங்கட ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தன்னுடைய வரலாறு என்னன்னு தெரியாது. அது ஒரு மிக பெரிய ஒரு விஷயமா நான் காண்றேன். இப்ப நீங்க இதுல இந்த புக் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா இதுல அலெக்ஸ் ஹேலி எழுதின 7 தலைமுறைகள் என்ற வேர்கள் என்ற புத்தகம் இருக்கு. இது கருப்பின மக்களிட வரலாறு என்ன இந்த புத்தகம். அதாவது கருப்பின மக்களை என்னண்டு ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களை எவ்வாறு அடிமைகளாக அமெரிக்காவில
ஐரோப்பாவில பாவித்தார்கள். ஜிம்க்ரோ சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜிம்க்ரோ லோஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் போட்டு அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்தார்கள். படிக்க இயலாது, காணி வச்சு இதே மாதிரி தான் இந்த தேசவளம சட்டம் மாதிரி காணி வச்சிருக்க இயலாது, தான் விரும்பிய ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டியலாது, ஒரு அடிமையைத்தான் திருமணம் முடிக்கலாம், அடிமைன்ற பெண்களும் அந்த ஆதிக்க சாதி அந்த ஆதிக்க ஆக்களுக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி மிக மோசமான உங்களுக்கு தெரியும் கற்பின வரலாறு எவ்வளவு ஒரு அடிமை வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனா